அண்மை செய்தி. பாலியல் புகாரில் செவ்வாப்பேட்டை அரசு ஆதிதிராவிடர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். திருவள்ளூர் அடுத்த செவ்வாப்பேட்டை ஆதிதிராவிடர் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவி ஒருவர் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு பாலியல் புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் கணித ஆசிரியராக ஜெகதீசன், சமூகவியல் ஆசிரியராக இருந்த பிரேம்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு செவ்வாப்பேட்டை போலீசார் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஆசிரியர்கள் இருவரும் குற்றம் செய்யவில்லை எனவும் அவர்கள் நிரபராதி என செவ்வாப்பேட்டை அரசு ஆதிதிராவிடர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து திருவள்ளூர் ஆவடி நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 8:30 மணி அளவில் தொடங்கிய மாணவிகளின் இந்த ஆர்ப்பாட்டத்தால் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன், பூந்தமல்லி உதவி ஆணையர் தனச்செல்வன் ஆகியோர் முன்னாள் மற்றும் இந்நாள் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் தற்போது 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஆவடி திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் மாணவிகள் சாலை மறியல் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உடனடியாக கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும். அவர்கள் விடுவிக்கப்பட்ட பட்சத்தில் இந்த ஆர்ப்பாட்டமானது தொடரும் என மாணவிகள் தரப்பில் கூறப்பட்டு தற்போது 3 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் சம்பவ இடத்தில் உள்ள முன்னாள் மாணவர்கள் சுமார் 5க்கும் மேற்பட்டோரை தற்போது காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றியுள்ளனர். இதனால் இப்பகுதியில் சலசலப்பும் பதட்டமும் மாணவர்களுடைய கூச்சலும் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.